யோகானந்தரும் ஜிதேந்தரும் சாப்பிட்டுட்டு வெளியில வராங்க. வெயில் கொளுத்துது. ஜிதேந்திராக்கு திரும்ப டவுட் ஆரம்பமாகுது. அப்போ அங்க ஒரு யங் மேன் வேகமா நடந்து வந்து இவங்களை பார்த்து, நீங்க என்னோட குரு அப்படின்னு சொல்றான். யோகானந்தர் அவருடைய கண்களை பார்க்கறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், நான் மத்தியானம் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் என்னுடைய கனவுல வந்து, உன்னுடைய குரு மரத்துக்கு அடியில 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி, என்னுடைய தியானத்துல வந்த ஃபேஸ் உங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி வணங்குறான். அதன் பிறகு அவன் அன்னைக்கு முழுக்க பிருந்தாவனத்துக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு போய் ஃபுல்லா சுத்தி காட்டுறான். கிருஷ்ணர் டெம்பிள் ஒரு நாள் முழுக்க எல்லா இடத்துக்கும் கைடா இருந்து அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறான். சாயங்காலம் வரைக்கும் அவங்களோட இருந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பையன் பிரதாப், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து, கொஞ்சம் காசையும் கொடுத்து, ட்ரெயின் டிக்கெட்டு 2 வாங்கி கொடுத்து, இதை நீங்க ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்கதான் அவங்களுக்கு அனந்தா வச்ச டெஸ்ட் முடியுது. ஆக்ரா திரும்பி வந்த உடனே யோகானந்தர் அனந்தாக்கு முன்னாடி ருபீஸ் எல்லாம் டேபிள்ல வைக்கிறாரு. அனந்தா ஃபுல் ஸ்டோரியும் கேட்டோன்னு, டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் விசிபிள் வேர்ல்டுல மட்டும் இல்ல, சட்டில் வேல்லையும் நடக்குது அப்படின்னு அவருக்கு புரிய வருது. அனந்தா கிரியா யோகா இனிஷியேஷன் யோகானந்தர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்றாரு. யோகானந்தர் பிரதாப்க்கும் கிரியா யோகா கொடுத்துட்டு வந்தாரு. மகால் பார்க்கறாரு. யோகானந்தர் அழகையும் அதனுடைய டிவைன் பியூட்டியும் ரசிச்சிட்டு இருக்காரு. ஆனா யோகானந்தருடைய மனசு அங்க இல்ல, அவருடைய குருவை பார்க்க போகணும் அப்படிங்கறதுல இருந்தது. அவருடைய குரு சொன்ன மாதிரி 28 days முடிஞ்சது. எக்ஸாக்டா அதே நாள்ல செமாஃபோர்ல அவர் முன்னாடி யோகானந்தர் நின்னாரு. சீக் பண்ற மனசு நிஜமா இருந்தா வழி தானா வரும், ஹெல்ப் தானா நடக்கும், ரைட் பீப்புளை ரைட் டைம்ல நாம மீட் பண்ணுவோம், குருவும் வருவாரு.